ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைய வீடியோ பதிவு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் உபதேசித்த பகவத்கீதையின் சாராம்சம், அதாவது தர்மம், கடமை மற்றும் பக்தி ஆகியவற்றின் சாரமாகும். கர்மயோகம் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்தல். ஆத்மஞானம் உடல் அழியும், ஆத்மா அழியாது. மற்றும் சரணாகதி என்பது இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்தல் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்கள் ஆகும். இந்த போதனைகள் நிஷ்காம கர்மம் மூலம் மன அமைதியையும் தார்மீக வழியையும் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. கிருஷ்ணரின் முக்கிய உபதேசங்கள் இதுதான். அதை கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன், கேளுங்க. நம்பர் 1, கடமைன்னா என்ன? கர்ம யோகம், அதாவது பலனை எதிர்பாராமல் உன் கடமையை மட்டும் செய் அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதிக்கின்றார். அதாவது கர்மன் ஏவாதி ஹராஸ்தே அப்படின்றார். ஆத்மாவின் அழியா தன்மை, அதாவது ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, உடல் மட்டுமே அழியும். ஆத்மா என்ன பண்ணும்? எங்காவது ஒரு இடத்துல அது மறுபடியும் பிறப்பெடுத்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த உடல் மட்டும்தான் நம்மளை விட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுங்க. அதனால் மனிதன் ஆத்மாவிற்கு பயந்துதான் வாழ வேண்டும். அவன் கடமையை செய்யும் பொழுதும் அவன் வாழ்க்கையை வாழும் போதும் நம் ஆத்மாவிற்கு பயப்பட வேண்டும். மனக்கட்டுப்பாடு அடுத்ததாக கூறுவதாகும். மனதை அடக்குபவனுக்கு அது நண்பன், அடக்காதவனுக்கு அது எதிரி. இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்கிறார். அந்த குரங்கை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலன்னா அது மரத்துக்கு தாவி அதையே அது அழிச்சுக்கும். அந்த மாதிரி தான் மனித வாழ்வும். நம்ம மனதிற்கு கடிவாளம் போட வேண்டும், அதுதான் மனக்கட்டுப்பாடு என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகின்றார். அடுத்ததாக சரணாகதி. எல்லா தர்மங்களையும் துறந்து என்னையே, அதாவது கிருஷ்ணரையே சரணடை, நான் உன்னை பாவங்களிலிருந்து விடுவிப்பேன் என்று கூறுகின்றார். அதாவது சரணாகதி அடையணும். இறைவன் கிட்ட மேலோட்டமான பக்தி செலுத்தாம முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது இறைவன் நம் முன்னே தோன்றுவார், நம் பாவ வினைகளை தீர்த்து வைப்பார் என்பதுதான் இதன் உள்ளாக்கம். சமநிலை, அதாவது அடுத்ததாக சமநிலை என்பதை பார்ப்போம். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது இன்பம் வந்தா ரொம்ப துள்ளி குதிக்காம, துன்பம் வந்தால் துவண்டு போகாமல், வெற்றி வந்தால் நம்ம இருமாப்பு அடையாமல், தோல்வி வந்தால் நாம் சோர்ந்து போகாமல் இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த உபதேசங்கள் வாழ்க்கை சூழல்களில் ஏற்படும் குழப்பங்களுக்கு தெளிவு தந்து நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன. அதாவது பகவத்கீதை நம்ம படிக்கிறப்போ அதில் உள்ள அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையை சீர்தூக்கி வைப்பதற்கும் நன்றாக நம் சிந்தனையை செலுத்துவதற்கும் தான் அவை துணை புரிகின்றன. அதனால் ஒவ்வொரு தமிழனும் பகவத்கீதை போன்ற நூல்களை படித்து கற்றுணர்ந்து கொள்ள வேண்டும். அதுலேயும் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாரு, பெண்களுக்காக உபதேசம் பண்ணக்கூடிய அது ஒரு சாப்டர் இருக்குங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயம், போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு மனித சமுதாயம் துன்பத்தையும் அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கிறது. தாம் அறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள், எங்கும் அவலம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். யாருக்காக? பெண்களுக்காக அவர் சொல்றாருங்க. அந்த பெண்களுக்கான உபதேசத்தை நம்ம கேட்குறப்போ மனதில் ஒவ்வொரு ஆணும் கடைபிடிக்க வேண்டும். இப்படிதான் நாம் பெண்களை வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது போற்றி வணங்க வேண்டிய பெண் குலத்திற்கு சமுதாயம் துன்பத்தையும் அநியாயத்தையும் அவமானத்தையுமே விளைவிக்கின்றதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். தாம் அறிந்த கதையினை புறக்கணித்து நடந்த சரித்திரத்தை காணுங்கள், எங்கும் அவலமே காட்சி தரும். ஒரு ஆண்மகனுடைய பொறாமை
பேராசை, அகங்காரம், பகைமை, இந்த தவறான குணங்களின் விளைவுகளை எல்லாம் பெண்களே அனுபவித்திருப்பாள். அதாவது ஆண்மகனோட பொறாமை இருக்கு பாருங்க, பேராசை, அகங்காரம், அப்பகை, இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு தான் வேதனையை தந்திருக்கும். கொடுத்தவன் ஆண், ஆனால் அங்கே அனுபவித்தவள் பெண். அதை தான் அவர் கூறுகின்றார். யுத்தத்தில் வீரன் வெற்றி அடைகிறான். யுத்த வெற்றியின் களிப்பிற்கு தோற்ற நகரத்தின் பெண்களின் கௌரவம் சூறையாடப்படும். ஒரு யுத்தத்தில் போர்க்களத்தில் என்ன பண்ணுறான்? வெற்றி அடைகிறான் வீரன். ஆனால் அங்கே சூறையாடப்படும் பெண்களின் கௌரவம் அங்கே நிலை உலைந்து போகும். அடுத்தவன் எதிரி நாட்டு அரசன் வெற்றி அடைந்தா அந்த நாட்டு பெண்களின் நிலை அது நரகத்தை விட மோசமாக இருக்கும். அவங்கள சூறையாடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆணாய் பிறந்தவன் ஆணவம் கொண்டு சூது விளையாட்டில் ஈடுபடலாம். ஆனால் பெண்ணின் நிலைமை என்ன? கணவன் அனைத்தையும் இழந்தபின் தவித்து கிடப்பதுதான் பெண்களின் நிலையாக இருக்கின்றது. அவனை எதிர்த்து கேட்க முடியாது. அவன் சூதாட்டத்தில் எல்லா பணத்தையும் இழந்து வந்தாலும் சரி, குடித்து விட்டு ஒன்றுமே இல்லாமல் வீட்டில் வந்து அவன் எதுவும் இல்லைன்னு கை விரித்து எந்த ஒரு உதவியும் செய்யாதவனாக இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் துன்பங்களையும் அனுபவிப்பவள் அங்கே பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். ஆணின் அகங்காரம் சிரம் உயர்வதால் பெண்குலத்தின் சுதந்திரமானது ஒடுக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுவது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாருங்க. ஆண்மகனானவன் வாழ்வினில் தோற்று அகிலம் விட்டு பிரியும் நிலை ஏற்பட்டால் அதன் பிறகு தாயாக விளங்கும் பெண்ணின் தன் பச்சிளங்குழந்தையை பசியாற்ற வாழ்வில் போராட்டத்தை சந்திக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆண்மகன் வாழ்க்கையில் தோற்று அவன் என்ன பண்ணுறான்? இந்த அகிலத்தை விட்டே பிரியும் நிலை ஏற்பட்டால், அதாவது மரணம் வந்துடும். மரணம் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு மரணம் கிடைக்கும். அந்த மரணத்தை அவன் அடையும் நிலையில் அப்பொழுது தனியாக தவித்து விடப்பட்ட பெண்ணின் நிலை என்ன கதியாக இருக்கும் என்றால், அவளுக்கு பச்சிலம் குழந்தை இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு அவள் பசியாற்ற வேண்டும் அல்லவா? அப்பொழுது அவள் படும் பாடு மிகவும் துன்பகரமானது. அப்படிப்பட்ட போராட்டத்தினை இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்றாள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருங்க. அகிலத்தின் அவலங்கள் அனைத்தையும் கணக்கிட்டால் தெள்ளத் தெளிவாய் ஒன்று தெரியும். ஆண்களால் பெண்கள் வாழ்வு துயரக்கடலில் மிதப்பது புரியும். ஏன் இது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கினோம்? அவரே கேள்வி கேட்கிறாருங்க. மனித சமுதாயத்தின் ஒரு பாகம் இன்னொரு பாகத்தை வேரோடு சாய்க்க முயல்வது ஏன்? அந்த இரண்டாவது கேள்வி யோசிச்சு பாருங்க. ஒரு மனித சமுதாயத்தில் ஆண் பெண் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஒரு ஆண் என்பவன் பெண்ணின் சாபத்திற்கு ஆளாகி அந்த பெண்ணினத்தையே வேரோடு சாய்க்க நினைக்கிறானே, அது ஏன்னு கேள்வி கேட்கிறார். இருப்பினும் பெண் குலத்தில் பிறந்த ஒருத்தி மனித சமுதாயத்தினர் வருங்காலத்திற்கு வித்திடுகிறாள். எத்தனை துன்பங்களை அடைந்தாலும் பெண் இனமானது அடுத்த தலைமுறைக்கு வித்திடுகிறாள். அதாவது அடுத்த தலைமுறைக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி சமுதாயத்துக்கு கொடுத்துவிட்டு செல்லுகின்றாள். எத்தனை துன்பங்களை அடைந்தாலும் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது அங்கே பெண்தான் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அதாவது அழகான சிருஷ்டியை காணுங்கள்னு சொல்கிறார். பெண் என்பவள் சிருஷ்டியை கொடுக்கக்கூடியவள். அப்படிதான் ஒரு மரம் எப்படி விருட்சம் உருவாக காரணமாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் அப்படின்னு பெண்களின் நிலையை அழகாக கூறுகின்றார். பெரும் விருட்சம் உருவாக உள்ள இடத்திற்கு அருகே இறைவன் அழகான மலர்களை பூத்து குலுங்கச் செய்கின்றான். அச்சூழலை அவர் நறுமணம் கொண்டு நிரப்புகிறார். அவ்வாறு இருக்க ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தோற்றுவிக்க நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தினையும் விதைக்க வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு கிருஷ்ணர் கேள்வி கேட்குறாரு. கரெக்டு தானே? நம்ம சமுதாயம் என்ன பண்ணுறோம்? அடுத்த சமுதாயத்தை உருவாக்குறப்ப அந்த குழந்தை ஆரோக்கியமானதா சந்தோஷமானதா இருந்தால் தானே அவனோட மனநிலை பாதிக்கப்படாமல் இந்த சமுதாயத்தில் அவனால் வாழ முடியும்,
ஒரு எதிர்கால இளைஞனின் அந்த ஒளிமயமான வாழ்க்கை பெண்ணின் கையில்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார். பெண் என்பவள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் அடுத்த சமுதாயத்திற்கு ஒரு விதையை நன்றாக கொடுக்க முடியும் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் சமுதாயம் ஒளியை தோற்றுவிக்க முயலாமல் ஒளி பொருந்திய பெண்ணின் ஒடுக்க நினைக்கின்றது. அப்படி இருக்கிற சமுதாயம் ஒரு பெண்ணை போற்றி புகழாமல் அந்த பெண்மையே ஒடுக்க நினைக்கின்றது அப்படின்னு அவருக்கு விடையும் கிருஷ்ணர் கூறுகின்றார். அவமானங்கள், துயரங்கள், அநியாயங்கள், துன்பங்களையும் நெஞ்சில் சுமக்கும் பெண் ஒளிமயமான வருங்காலத்தை எவ்வாறு இந்த அகிலத்தில் தோற்றுவிப்பாள்? கரெக்டு தானேங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? பெண் என்பவள் ஒரு இறைவனுக்கு ஒப்பானவளாக நாம் கருத வேண்டும். அதனால்தான் என்னவோ சிவபெருமான் தன் பாதி உடம்பை பார்வதி தேவியாருக்கு சக்தி என்று அளித்தாரோ? அது மட்டுமல்ல, படைக்கப்பட்டவன் எப்பொழுதுமே அந்த ஆற்றலை அவளுக்கு சமமாக அளிக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது மனிதனாகியவர்கள் தன் பாதியை பெண்ணுக்கு சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு ஆண்மகன் பெண்ணுக்கு அளிக்க வேண்டும் என்பதும் கிருஷ்ணரின் வாக்காக உள்ளது. நினைவில் நிறுத்துங்கள், இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம், பெண்குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம், ஒரு பெண்ணின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம், அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் பார்க்கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கின்றார். இதெல்லாம் எதை வச்சு சொல்றாரு? திரௌபதியின் சேலையை துச்சாதனன் உருவியதற்கான அந்த ஒரு நேரமானது அவனின் அழிவை தருகின்றது. அதுபோலதான் ஒரு ஸ்திரீயின் கூந்தலை இழுக்கும் பொழுதும் அவளின் ஒவ்வொரு நீர்த்துளியும் பெரும் கடலின் ஆழத்தை விட அதிகமாக வடிக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும். அதாவது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த மகாபாரத கதை கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடக்கும். அது குடியாக இருக்கலாம், சூதாட்டமாக இருக்கலாம், தன் மனைவி இன்னொருவனுக்கு விற்பவனாக இருக்கலாம், குழந்தைகளை அவமதிப்பவனாக இருக்கலாம், அவன் கடமையை செய்யாமல் அவனோட சுக துக்கங்களுக்காக வாழ்பவனாக சுயநலவாதியாக இருக்கலாம். இதையெல்லாம் நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையில் செயலாற்றும் பொழுது கண்டிப்பாக இந்த மகாபாரத கதையை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் பகவத்கீதை போன்ற ஒரு தங்கமான பொன்னான ஒரு புத்தகமெல்லாம் நாம் படித்து கற்றுணர வேண்டும். புத்தகம் என்று கூறுவதை விட இலக்கியம், சங்க இலக்கியம் அது. அதை நாம் படிக்க வேண்டும். அதில் கிருஷ்ணர் இருந்தாரா, அர்ஜுனன் இருந்தாரா, திரௌபதி, துச்சாதனன் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாம் இருந்தார்களா, அது உண்மைதானா என்ற ஆராய்ச்சியெல்லாம் நாம் மேற்கொள்ளக்கூடாது. நமக்கு வேண்டியது ஒரு அறிவார்ந்த சிந்தனை. அதை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த இலக்கியங்களாக இருந்தாலும் அது நடைமுறையில் நடந்ததா, அந்த காலத்திலே இப்படி இருந்தார்களா என்றெல்லாம் நாம் ஆலோசிக்காமல் அதில் கூறப்பட்டுள்ள நல்லவைகளை மட்டுமே நாம் தேர்ந்தெடுத்து நம் வாழ்க்கைக்கு அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாகவும் இருக்கணும். கிருஷ்ணர் உபதேசித்தது 2000 ஆண்டுகளுக்கு முன். ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கும் அது பொருந்துவதாக இருக்கின்றதுனால் கண்டிப்பாக இந்த மகாபாரதம் போன்ற கதைகள், ராமாயணம் போன்ற கதைகள் என்பதை விட இலக்கியங்கள் கூறும் நல்ல கருத்துக்களை நம் வாழ்க்கையில் நாம் அன்றாடம் பயன்படுத்தி சிந்தித்து செயலாற்ற வேண்டும். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி அடுத்த கதையும் உங்களுக்கு சொல்லணும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த கதையை உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோ. பை. என்னோட அப்பு தேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் கமெண்ட் போடுங்க. அப்போ தானே வந்துட்டு கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும் நான் கொடுக்குற வீடியோஸ் மக்களுக்கு பிடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, see you நெக்ஸ்ட் வீடியோ. பை.